ஆரோக்கிய சமையல் நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஸ்மூத்தி வந்து எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். ஆப்பிளையும் வாழைப்பழத்தையும் வச்சு ஸ்மூத்தி வந்து இன்றைக்கி நம்ம செய்யலாங்க. குழந்தைங்கள்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்காக இந்த மாதிரி வந்து ரெசிபிலாம் வந்து செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு ஆப்பிளை வந்து தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாங்க. செவ்வாழைப்பழம் வந்து ஒரு பழம் வந்து எடுத்துருக்கேங்க, அதையும் கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்மூதியில் வந்து நார்ச்சத்து நிறையவே இருக்குங்க. அதனால குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்மூதியாக வந்து செஞ்சு கொடுத்தோம்னா ஒரு மார்னிங்கோ ஆஃப்டர்நூனு ஈவினிங்கு இந்த மாதிரி எந்த டைமில் வேணாலும் இந்த மாதிரி போட்டு கொடுத்தோம்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நான் ஒயிட் சுகருக்கு பதிலாக வந்து பனங்கற்கண்டை வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேங்க. அதை தான் ஒரு 2 ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். காஞ்ச திராட்சை, முந்திரி, பாதாம்பருப்பு வந்து எடுத்துருக்கேங்க. இதை ஊற வைக்கல, அப்படியே வந்து சேர்த்துக்கலாம். ஐஸ் கியூப்ஸ் வந்து ஆப்ஷன் தான், வேணா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டுருலாங்க. காய வச்சு ஆற வச்ச பால் வந்து 1 டம்ளர் வந்து சேர்த்துருக்கேன். தண்ணி கொஞ்சம் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். மதிய டைமில் வந்து இந்த ஸ்மூதி எடுத்துக்கிறோம்னா ஐஸ் கியூப்ஸை வந்து சேர்த்துக்கலாங்க, இல்லைன்னா விட்டுடலாம். தேன் வந்து ஒரு நல்ல டேஸ்ட் வந்து கொடுப்பாங்க. அதனால வந்து தேன் என்கிட்ட இருந்ததுனால நான் சேர்த்துக்கிட்டேன், இல்லைன்னா விட்டுடலாங்க. அதே மாதிரி பனங்கற்கண்டு பவுடருக்கு பதிலாக வந்து ஒயிட் சுகரை வந்து சேர்த்துக்கலாங்க. இந்த ஒயிட் சுகரு, தேன் இது எல்லாமே எதுவுமே சேர்க்கலைனாலும் இந்த வாழைப்பழமும் ஆப்பிளும் வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்குங்க. அதனால இது சேர்க்காம கூட வந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான ஹெல்த் ட்ரிங்க் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. கார்னிஷ்காக வந்து ஆப்பிளும் வாழைப்பழமும் கட் பண்ணி வச்சுருந்தாங்க, அதை சேர்த்துக்கிட்டேன். டூட்டி ஃப்ரூட்டி வந்து கொஞ்சம் சேர்த்துருக்காங்க. நட்ஸு வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் வந்து சேர்த்துக்கலாங்க. லைட்டாக வந்து தேன் வந்து சேர்த்துக்கலாம். இது சூப்பரான ஒரு டேஸ்ட்டை வந்து கொடுக்குங்க. ரொம்பவே எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். முத்துஸ் ஆரோக்கிய சமையலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை வந்து ஆல்னு கொடுத்துட்டு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உடனே உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.